ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீக்கு காதலர்கள் தினம் வீக் இல்லையா? ஸோ அதனால் நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய டாப் 10 பெஸ்ட் லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி இந்த நருட்டோ சீரிஸுக்குள்ளே இருக்குது. பட் அதில் பெஸ்ட்டான லவர்ஸ் யார், பெஸ்ட்டான லவ் ஸ்டோரி எது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மால்டோ பை சேனலில் ப்ரோக்கன் லவ் ஸ்டோரிஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதே ஃபார்மெட்டில் தான் எதுவுமே இருக்கும். முழுக்க என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டாக தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிற லிஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் முன்கூட்டியே உங்களுடைய லிஸ்ட்டையுமே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. வீடியோட எண்டில் எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச லவ் ஸ்டோரி எதுன்றதை மறக்காம இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, ரைட்டு. இன்ட்ரோவுக்கு தேவையான எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சொல்லலாம். நம்ம இப்போ ஓரபசம் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் மால்டோ பை. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சாய் அண்ட் ஈனோ. சாய் அண்ட் ஈனோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நருட்டோ ஷிப்புடனில் நம்ம சாயை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஐ மீன் டீம் 7ல் ஒரு மெம்பர் தேவை, சாசுகேக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த காலகட்டங்கள்லேயே ஈனோ சாயை மீட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்த உடனே ஈனோவுக்கு சாயை பிடிச்சி போயிடும். அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம சாய் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருப்பான் அண்ட் சாசுகே மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஈனோவுக்கு ஸ்டார்டிங்கில் சாய் மேலே ஒரு கண் வந்துருக்கும். பட் அப்படியே நம்ம சாய் கிட்ட வந்தோம்னா அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் அவனை ஸ்டார்டிங்கில் காமிக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சிகளுமே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் தலைவனுக்கு அக்லி அப்படின்றதுக்கான மீனிங் தெரியாது. அது தெரியாமே சக்குரா கிட்ட அதை சொல்லி அடி வாங்கியிருப்பான். அதன் பிறகுதான் ஓஹோ இது தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈனோவை பார்த்து நீ அழகா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இங்கிருந்து தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் படிப்படியாக இவங்களுக்குள்ள ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. இது நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக தெளிவாக எங்கே தெரிய வரும்னா, 4th கிரேட் நிஞ்சா வாரில் நம்ம மாதரா இன்ஃபினிட் சுக்கியாமியை போடுவான் இல்லையா? அதில் இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட ட்ரீம்லையுமே ரெண்டு பேருமே வருவாங்க. அதில் குறிப்பாக நம்ம ஈனோவோட ட்ரீமில் தான் சாசுகே அண்ட் சாய் இவங்க ரெண்டு பேரும் ஈனோவுக்காக அடிச்சுக்கிற மாதிரி டே ஈனோ ஏன் ஆளுதான்டான்ற மாதிரிலாம் சண்டை போட்டு பண்ணுங்க. அண்ட் அதன் பிறகு ஃபைனலாக ரியல் லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் எங்கே ஒன்றா சேருவாங்கன்னா, நம்ம நருட்டோ அண்ட் இனட்டா இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் இருக்கு இல்லையா? அங்கே தான் சேருவாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகி இருந்தாலும் எண்டிங் நல்லாவே முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இவங்களுமே இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம 9th பிளேஸில் பார்க்க போகிறது டென்ஜி அண்ட் ககுயா ஒட்சுட்சுகி. நம்ம ககுயா ஒட்சுட்சுகி ஃபர்ஸ்ட் எப்போ பூமிக்கு வந்தாங்களோ அப்போவே டென்ஜியை மீட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ககுயாவை அட்டாக் பண்ணும்போது கூட நம்ம டென்ஜி தான் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி அவங்கள காப்பாற்றிருப்பாரு. ககுயாவை யாரும் காப்பாற்ற தேவையில்ல, அவள் எழுந்து வந்தாலே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. பட் இருந்தாலும் டென்ஜி அந்த இடத்துல எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் நம்ம டென்ஜி ககுயாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு தரது மட்டும் இல்லாமல் ககுயா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் நின்று இருப்பாங்க அந்த டிவைன் ட்ரீயை பார்த்துக்கிட்டு. அப்போ நம்ம டென்ஜி ககுயா பக்கத்தில் போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் ககுயாவுக்கு போர்வலாம் போத்தி விடுவார். இங்கிருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன லவ்ன்றது ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அண்ட் அது மேரேஜ்லேயே போயிட்டு முடியும். பட் என்னதான் அந்த லவ் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் அதோட எண்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்காக இருக்கும். பிகாஸ் அந்த சமயத்திலுமே இந்த வாரெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. அப்போ பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம டென்ஜி இருக்கக்கூடிய அந்த நாட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான். பட் அப்போ பார்த்தீங்கன்னா ககுயா மேலே அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ககுயா ஒட்சுட்சுக்கியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் யூஸ் பண்ணி பாதி பேர் அழிச்சிடுவாங்க. இது நம்ம டென்ஜிக்கு தெரிய வரும். பெருசாக எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம ககுயாவை கில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத உணர்கிறார் டென்ஜி. பட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ககுயா சும்மா இருப்பாங்களா? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த டிவைன் ட்ரீயோட பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்ஃபினிட் சுக்கியாமியை போடுவாங்க. ஸோ அப்போவே எல்லாரும் கூடயும் சேர்ந்து நம்ம டென்ஜியுமே அதில் மாட்டிப்பார். இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போகிறது இட்டாச்சி அண்ட் இசுமி. இட்டாச்சி அண்ட் இசுமி இவங்க ரெண்டு பேருமே உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க தான். பட் இவங்களுடைய லவ் ஸ்டோரியை அந்த அளவுக்கு பெருசாக எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் தான் அங்கங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நம்ம இசுமிக்கு இட்டாச்சி மேலே ஒரு கண்ணு இருக்கும். வாடா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. பட் நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா அந்த வயசுலேயே கொஞ்சம் மெச்சூராக நடந்துப்பாருன்றதுனால விளையாட மாட்டார். எதுக்கு போர் நடக்குது, எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் நம்ம இட்டாச்சி யோசனை இருப்போம். பட் இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக பேசுகிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு தான் நல்லா இருந்தாலே பிடிக்காதே. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் லீஃப் வில்லேஜுக்கும் உச்சிகா கிளானுக்கும் ஒரு உள்நாட்டு போரே வெடிக்கும். இந்த ஃபைட்டில் நம்ம இட்டாச்சி உச்சிகா பார்த்தீங்கன்னா உச்சிகா கிளானுக்கு எதிராகவே செயல்படுவார். அதாவது லீஃப் வில்லேஜை காப்பாற்றுறதுக்காக உச்சிகா கிளானை ஸ்பை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உச்சிகா கிளானை சேர்ந்தவங்க லீஃப் வில்லேஜை மொத்தமாக போட்டு தள்ள போகிறாங்க அப்படின்ற தகவலை ஒகாகே கிட்டயுமே சொல்லுவார். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம உச்சிகா கிளானில் இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவானுங்க. இதுக்கான முக்கிய காரணம் டான்ஸோ தான். அதை நம்ம இட்டாச்சியோட லைஃப் ஸ்டோரியில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ வேறாச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல அனிமேல பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ தான் இசுமியை கில் பண்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. பட் மாங்கால டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது நம்ம இட்டாச்சி பார்த்தீங்கன்னா இசுமி சாகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு கெஞ்சுட்ஸுவை போட்டுருவாரு. அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பல நாட்கள் வாழ்வாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள நம்ம இட்டாச்சி அண்ட் இசுமி இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பசங்களுமே பிறப்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே தான் அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள நம்ம இட்டாச்சி இறந்து போவார். அண்ட் இட்டாச்சி கூடவே சேர்ந்து நம்ம இசுமியுமே இறந்து போயிருப்பாங்க. ரியாலிட்டியில் இது எல்லாமே ஒரு சில நிமிடங்கள் தான். பட் அந்த இன்ஃபினிட் சுக்கியோமிக்குள்ள இவங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்கை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க.
இவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேன் அண்ட் சுனாடே. நம்ம நருட்டோ சீரீஸில் ஜெரையா அண்ட் சுனாடே இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல இருந்தே க்ளோஸாக இருக்கிறதுனாலையும் நம்ம ஜெரையாவுக்கு சுனாடேவோட மனசு மேலே ஒரு கண்ணாக இருக்குன்றதுனாலையும் நம்ம ஜெரையாவுக்கு சுனாடேவோட மனசு பிடிச்சிருக்கும் அப்படின்றதுனாலையும் இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி நம்ம ஒரு தாட்டில் இருந்திருப்போம். பட் அப்போ தான் கரெக்டாக குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற டைலாக்கு ஏற்ற மாதிரி டேன் அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சரியா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சாவா நடக்கிற சமயத்தில் நம்ம சுனாடேவோட தம்பி இறந்து போயிடுவான். அவனை காப்பாற்றுறதுக்கு மெடிக்கல் நிஞ்சுட்சு தெரிஞ்ச யாருமே அப்போ இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம சுனாடே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் மெடிக்கல் நிஞ்சுட்சு தெரிஞ்ச எல்லாரையுமே ஒரு குரூப்பாக சேர்க்கணும். அவங்களால மட்டும்தான் போரில் அடிப்படுறவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மீட்டிங்கில் இருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக கண்டுக்கல. அப்போ தான் ஒருத்தர் நம்ம சுனாடே சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுனாடேவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவர் தான் அந்த டேன் கட்டோ. அப்போவே எங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் 2 பேருமே லவ் இன்ட்ரெஸ்ட் வரும், 2 பேருமே லவ் பண்ணுவாங்க. பட் என்ன ஒன்று அடுத்த ஃபைட்லேயே டேன் இறந்து போயிடுவார். ஸோ அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடே டீப் டிப்ரெஷனுக்குள்ளேயே போவாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போகிறது அசுமா அண்ட் குரேனை. நம்ம நருட்டோ சீரிஸில் ஒரு சில லவ் ஸ்டோரிஸ் தான் கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்கப்பட்ட ஜோடிகள் தான் நம்ம அசுமா அண்ட் குரேனை. நம்ம அசுமா சருட்டோபி கொனகமரோட அங்கிள்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லீஃப் வில்லேஜோட ஒரு கரிஷ்மேட்டிக் ஜொனினாவுமே இருப்பார். இதனாலேயே நிறைய பெண்களுக்கு நம்ம அசுமா மேலே ஒரு கண் இருக்கும். பட் அசுமாவுக்கு பார்த்தீங்கன்னா குரேனை மேலே தான் ஒரு கண்ணு. இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி பெருசாக யாருக்குமே தெரியாது. பிகாஸ் இவங்களே அதை சீக்கிரட்டாக தான் வச்சுப்பாங்களே. பட் அக்கட்சுகி டீம் சேர்ந்த இடன் அண்ட் காகுசு இவங்க 2 பேரும் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வரும்போது அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம அசுமா உள்ள பூந்து மாட்டி இறந்து விடுவார். பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம குரேனை பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே காமிப்பாங்களான்னு தெரியல. பட் நம்ம அசுமா இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு சிலருக்குலாம் தெரிய வரும். மிக முக்கியமாக நம்ம ஷிகமாரு நாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நினைச்சு தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். பட் இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா நம்ம அசுமா குரேனையை மேரேஜ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் டவுட். இந்த டவுட் உங்களுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒபிட்டோ அண்ட் ரின். அனிமே உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஒன் சைட் லவ் ஸ்டோரிஸுமே எடுத்து ஒரு லிஸ்ட்டாக போட்டால் அதில் நம்ம ஒபிட்டோட லவ் ஸ்டோரி டாப்பில் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒபிட்டோட லவ் ஸ்டோரியை அந்தளவுக்கு சூப்பராக நருட்டோ சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. இதை தெளிவாக சொல்லணும்னா லீஃப் வில்லேஜில் உச்சியா கிளானில் பிறக்கிறவர் தான் நம்ம ஒபிட்டோ. அண்ட் உச்சியா கிளானில் இருக்கக்கூடிய அகாடமியில் தான் ஒபிட்டோ படிக்கிறாரு. ஒபிட்டோ படிக்கிற அதே கிளாஸில் படிக்கிற பொண்ணு தான் ரின். ஒபிட்டோவுக்கு சின்ன வயசுலேருந்தே இவன் மேலே ஒரு கண்ணு. எந்த அளவுக்கு நம்ம ஒபிட்டோவுக்கு ரின் மேலே லவ் இருந்திருக்கும்னா நிறைய இடங்களில் நம்ம ரின் கக்காஷியை பாராட்டி இருப்பாங்க. அதை பார்த்து ஒபிட்டோ காண்டாவான். இது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் தான் இந்த டீம்லாம் பிரிச்சிருப்பாங்க. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரின், கக்காஷி அண்ட் ஒபிட்டோ இவங்க 3 பேருமே ஒரே டீம்ல இருந்திருப்பாங்க. இவங்களோட கேப்டனா டீம் லீடரா நம்ம மினோட்டோ இருந்திருப்பாரு. இப்படியே சில காலங்கள் போகுது. சுனின் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸாம்ல மைட் கை கிட்ட ஒபிட்டோ பயங்கரமா அடி வாங்கியிருப்பாரு. பட் அதே மைட் கை கிட்ட நம்ம கக்காஷி ஃபைட் பண்ணும்போது கக்காஷி மைட் கையை போட்டு பொளந்திருப்பாரு. அதை பார்த்து நம்ம ரின் பயங்கரமா சேரப் பண்ணியிருப்பாங்க. பட் ஒபிட்டோவுக்கு காண்டாகும். இதுக்கு அடுத்த சீன்லயே நம்ம ஒபிட்டோ சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ரின் தான் ஒபிட்டோவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஒபிட்டோவும் பாத்தீங்கன்னா நான் தான் அடுத்த உட்காந்து ஆக போறேன் அப்படின்ற சபதெல்லாம் எடுத்திருப்பான். ஒரு நாள் நம்ம ஒபிட்டோவும் சுனின் எக்ஸாம்ல பாஸ் ஆன விஷயத்தை ரின் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போவான். பட் அப்போ நம்ம ரின் பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டான விஷயத்த சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நாளைக்கு மதியம் கரெக்டாக நீ அந்த செரி பிளாசம் ட்ரீ கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி சீக்ரெட்டாக சொல்லுவாங்க. இதை கேட்ட நம்ம ஒபிட்டோ என்ன நினைச்சிருப்பான், சரி ஓகே ரின் நாளைக்கு நம்ம கிட்ட லவ் தான் சொல்ல போறாளோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பான். அண்ட் அப்படிதான் நினைச்சு அங்கே போயிருப்பானே. பட் அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது நம்ம கக்காஷி சொன்னினா இருப்பான். அதுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங்கே இவங்க போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை அது அவனுக்கு மட்டும்தான்டா தெரியும். மறுபடியும் இப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம மினோட்டோட டீமுக்கு ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. அந்த மிஷினில் ஒபிட்டோ இறந்து போயிடுவார். இறந்து போனதா எல்லாருமே நினைச்சுன்னு இருப்பாங்க. பட் மாதரா மூலியமா ஒபிட்டோ அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறார். பட் இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ கிட்டத்தட்ட சாகர் நிலைமையில் இருப்பார் இல்லையா. அப்போ கூட கக்காஷியை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தடா தம்பி என் சரிங்கனை நீ வச்சுக்கோ, இதை யூஸ் பண்ணி நீ ரின்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த சீனை பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும். பட் இந்த இடத்துல ஒபிட்டோ கக்காஷி கிட்ட எதுக்காக அவனுடைய சரிங்கனை கொடுத்தானோ அதுக்கான பர்பஸே இங்கே அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். பிகாஸ் எதிர்பாராத விதமாக நம்ம கக்காஷியோட கையிலேயே ரின் சாகர மாதிரி ஆயிடும். அதை ஒபிட்டோவுமே பார்ப்போம். இன்ஃபேக்ட் இதனால தான் ஒபிட்டோ 4th கிரேட் நிஞ்சா வாரியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஒரு லவ்வுக்காக ஒரு வாரியை உருவாக்கி இருப்பான் தலைவன். பட் 4th கிரேட் நிஞ்சா அவரோட எண்ணிங்கில் நம்ம ஒபிட்டோவுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிய வரும். ஸோ எல்லா உண்மைகளும் தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ நல்லவனா மாறுறது மட்டும் இல்லாமல் ரின் கூடவே போயிட்டு சேர்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து 4th பிளேஸில் பார்க்க போகிறது சாசுகே அண்ட் சக்குரா. நருட்டோ சீரிஸை பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சக்குராவுக்கு சின்ன வயசுலேருந்தே சாசுகேவை மட்டும் தான் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அந்த சைடு நம்ம நருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா சக்குராவை தான் பிடிச்சிருக்கும். பட் நம்ம சாசுகேவுக்கு எவனையுமே பிடிக்காது, யாரையுமே பிடிக்காது. நம்ம நருட்டோவும் சக்குராவை கரெக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். பட் அது எல்லாமே ஃபெயிலியராக தான் போய் முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே இது நம்ம நருட்டோவுக்கே தெரிய வந்துடும். ஸோ அதனால் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சக்குராவை லவ் பண்ணுறதுலேருந்து வெளியே வந்துடுவோம். பட் சக்குரா அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் எனக்கு சாசுகே தான்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டில் அப்படியே நிற்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சாசுகேவுக்கு இதில் பெருசாக உடன்பாடு இல்லை, லவ் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே அவனுமே போக போக அதுக்கு ஓகே சொல்லுவான். மிக முக்கியமாக நம்ம நருட்டோவுக்கு இனட்டாவுக்கு மேரேஜ் நடக்கும் இல்லையா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த சீன். ஸோ இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரின்றது ஸ்டார்டிங்கில் மோதலில் ஆரம்பித்து கடைசியில் காதலில் தான் போய் முடியும்.
இவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம பிளேஸில் பார்க்க போகிறது ஷிகமாரு அண்ட் டெமரி. நம்ம நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாகவே ஷிகமாரு அண்ட் டெமரி இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே சுனின் எக்ஸாமில் தான் மீட் பண்ணிப்பாங்க. அப்படி மீட் பண்ணும்போதே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷிகமாரு நாரா சவுண்ட் 4 டீம் கூட சண்டை போடுவார் இல்லையா, அப்போ டெமரி தான் ஷிகமாருவோட உயிரியை காப்பாற்றிருப்பாங்க. நருட்டோ அண்ட் நருட்டோ ஷிப்புடன் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டைம் ஸ்கிப் நடந்திருக்கும் இல்லையா, அந்த டைம் ஸ்கிப்பில் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்றா. ஸோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது லவ்வாகவுமே மாறும். நிறைய இடங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் போடக்கூடிய அந்த கியூட்டான ஃபைட்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறது நருட்டோ அண்ட் இனாட்டா. நம்ம நருட்டோவுக்கு என்னதான் சின்ன வயசுலேருந்தே சக்குரா மேலே ஒரு கண்ணாக இருந்தாலும் இனாட்டாவுக்கு நருட்டோ மேலே தான் ஒரு கண்ணு. சக்குரா எப்படி எனக்கு சாசுகே தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இனாட்டா நருட்டோ எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நிறைய இடங்களில் நம்ம இனாட்டா நருட்டோவை பார்த்து வெக்கப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக பெயின் ஆர்க்கப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் நருட்டோவை போட்டு அடிச்சிருவான் இல்லையா, நருட்டோ அடி வாங்கினதை பார்த்து இனாட்டா காண்டாகி பெயின் கூடவே டேரெக்டாக சண்டைக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம நருட்டோவும் ஒட்சுட்சுகி கிளானை சேர்ந்த ஒருத்தர் நம்ம இனாட்டா மேலே கை வைக்கும் போது தனியே போகிற யார் மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சண்டைக்கு போவோம். ஸ்டார்டிங்ல நம்ம நருட்டோவுக்கு இனாட்டா மேல லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது, பட் போக போக அவனுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நருட்டோ சீரிஸ்ல சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி 2 பசங்களுமே பிறந்திருப்பாங்க, அதையுமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களோடதுமே ஒரு அழகான நல்ல சேர்ந்த காதல் கதை. ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம குஷினா அண்ட் மினோட்டோவோட காதல் கதை தான். நம்ம மினோட்டோ லீஃப் வில்லேஜில் தான் பிறந்து வளர்றாரு, பட் குஷினா வேற ஒரு வில்லேஜிலிருந்து லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் மினோட்டோ படிக்கக்கூடிய அதே கிளாஸில் படிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம குஷினாவோட தலைமுடி கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரில் இருக்குது அப்படின்றதுனாலே அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே குஷினாவை கலாய்ப்பாங்க. பட் நம்ம மினோட்டோவுக்கு மட்டும் அந்த தலைமுடி பிடிச்சிருக்கும், அதை குஷினா கிட்டே சொல்லுவான். நம்ம குஷினா ஒரு உசுமாக்கி கிளானை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால வேற வில்லேஜை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம குஷினாவை கேப்சர் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்போ தான் நம்ம மினோட்டோ என்ட்ரி கொடுத்து குஷினாவை காப்பாற்றுவார். இந்த சீனை பற்றி இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை பற்றி நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக காமிச்சிருப்பாங்க அந்த சீன்லாம். நம்ம மினோட்டோ குஷினாவை காப்பாற்றிட்டு அதே இடத்துல குஷினாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவார். அந்த சீன்லாம் இதாண்டா சினிமான்ற மாதிரி இருக்கும். அப்பப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ஃபைட்டு, கியூட்டான ரொமான்ஸு, அது எல்லாமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. பட் என்ன ஒன்று, கடைசியில் நம்ம நருட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் தான் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கான சீன். மற்றபடி லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை ப்ராப்பராக பக்காவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏகைஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் மிக முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் லவருக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஆளில் இல்லை ஒபிட்டோ மாதிரி நானும் ஒன் சைட் லவர் தான் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கனாலுமே இந்த வீடியோட லிங்கை உங்களுடைய ஸ்டோரியிலையோ வாட்ஸ்அப்லேயோ வச்சு விடுங்க. அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே, ரைட்டு. எல்லாருமே ஹாப்பியாக இந்த வீக்கை செலிப்ரேட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்த வீடியோ போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.